சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் மூலமா 10 கிட்டா வெடி வருது. ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீவா நடித்த அகத்தியா இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்கன்னா, ஜீவா, அர்ஜுன், ராசிகண்ணா நடிப்பில் பாடலாசிரியர் விஜய் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஓகே, இந்த படம் வந்து மக்களை வந்து கவர்ந்துச்சா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜீவா வந்து இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்டராக வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பெரிய ஆளாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கல, அப்போன்னு பார்த்து படம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே அவர் வந்து கஷ்டப்பட்டு செட் பண்ண அந்த செட்டுங்கெல்லாம் வந்து வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கூட உள்ள ராஜா கண்ணா என்ன சொல்கிறாரு, ஜீவாவோட இது மாதிரி வந்து இதை வந்து ஒரு சுற்றுலா இது மாதிரி பண்ணலாம், அப்படி பண்ணால் நம்ம கொஞ்சம் காசு கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதனாலே வந்து ஜீவாவும் ஆகா இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதே மாதிரியே வந்து பண்ணுறாரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கல அங்கே வந்து இவங்க இதை வச்சு வந்து வியாபாரம் பண்ணிக்கல, அங்கே வந்து பல அமானுஷ்ய விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அது என்ன ஏது அப்படின்னு இவங்களுக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து ஜீவாவுக்கு வந்து ஒரு ரீல் வந்து கிடைக்குது. ஒரு ரீல்னால் என்ன, அந்த பல படமெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த ரீல் வந்து கிடைக்குது. அதை வந்து அவர் வந்து போட்டு பார்க்குறப்ப வந்து அர்ஜுன் வந்து ஒரு சிறந்த மருத்துவராக 1940 வந்து ஒரு சித்த மருத்துவராக வந்து இருக்கிறாரு. அவர் வந்து எப்பேற்பட்ட நோயை வந்து குணப்படுத்திடுவார். இந்த டயத்தில் வந்து கேன்சர் நோயும் வந்து அவர் வந்து குணப்படுத்துகிற இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இந்த டயத்தில் ஜீவாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து அவர் சொல்கிறத பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஜீவாவுக்கு வந்து அந்த ரீல் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது வந்து தெரியாது. அப்போ வந்து ஒரு பேய் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க விடாமல் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த படத்தோட கதை. கடைசியில் வந்து அந்த மருந்து வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாரா, அந்த பேய் யார், அர்ஜுனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம், இதுதான் இந்த படத்தோட கதை. ஜீவா வந்து ஒரு நீண்ட வருடம் கழித்து வந்து ஒரு பிளாப் மூலம் வந்து கிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய முயற்சியை வந்து எடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் சித்த மருத்துவராக வரும் அர்ஜுன் வந்து வழக்கம் போல் தன் அசால்ட்டான நடிப்பை வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்கிறாரு. வில்லனாக வரும் வந்து எட்வர்ட் இருக்கார்ல, அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கவனம் இருக்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ராதாரேவியும் வெள்ளைக்காரர்களுக்கு வந்து கைகூலியாக அந்த அளவுக்கு வந்து போட்டு கொடுத்து நாரதர் வேலைலாம் பார்த்துட்டு நல்லா நக்கல் நையாண்டித்தனமெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. மேலும் வந்து இது வந்து 1940 மற்றும் தற்போது நடந்த கதையும் வந்து மாறி வந்துக்கிட்டே இருக்குது. பேயும் வந்து வழக்கம் போல் பேய் பங்களாலாம் வந்தாலே எப்பயுமே எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு வந்து லாஜிக் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அர்ஜுன் எடுத்த அந்த வீடியோ வந்து அதே நேரத்தில் வந்து நேரில் இருக்கிற மாதிரி வந்து ஜீவா வந்து இப்படி தான் இருக்கும், அடுத்து இப்படி தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் லாஜிக் இல்லாதான் சொல்ல முடியும். சரி என்ன பண்ணுறது, படத்துக்காண்டி வந்து ஏதோ ஒன்று சொல்லாமல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1940 வந்து காட்சி வந்து பாரதிதாசன், அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், முரசொலி போன்ற ரெபரன்ஸை வந்து ரசிக்க வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில். அதே நேரத்தில் மகதீரா கதை போல் இந்த காலம் வந்து அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து நகர்ந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உட்கார வைக்கும் அளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான காட்சி வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதிலும் இந்த மாதிரி பேய் படங்கள் என்றாலே வந்து காமெடி காட்சியில் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்தளவுக்குலாம் காமெடி இல்லைன்னு தான் சொல்ல முடியும், சிரிப்பே வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். டெக்னிக்கலாக வந்து படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து சூப்பராக உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து 1940 வந்து அந்த காட்சி வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இவனோட இசை வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக கவரலை அப்படின்னு தான் சொல்லலாம். கிளைமேக்ஸில் வரும் பிரம்மாண்ட விறுவிறுப்பு படம் முழுவதும் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக விறுவிறுப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து படம் முழுக்க இருந்திருந்தா அந்த படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அந்த படம் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் வந்து ஒரு சொதப்பல் தான் சொல்ல முடியும். ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் படத்தில் வந்து கதை அருமையாக இருக்குது. 1940 உள்ள காட்சி வந்து அர்ஜுனோட நடிப்பு சூப்பராக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பல்புன்னு சொன்னால் பல பேய் படங்களை வந்து பார்த்து பழகி போன காட்சியாக வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஹாரர் படமா இல்லை பெண்டஸ்டி படமா எதை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கே வந்து குழப்பியிருக்கும். மொத்தத்தில் அகத்தியா சுவாரஸ்யத்தின் உச்சமாக இருக்க வேண்டிய கதைக்களம் சுமாராக அமைஞ்சிருக்குது அப்படி தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.5 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் வந்து ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட்ஸில் போச்சுன்னா பார்த்து ஒரு தடவை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.